குட் மார்னிங் டு ஆல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 1.5.2 எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் எ பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ், இதான் நம்முடைய எய்ம். ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஒரு சின்ன படம் போட்டு படத்தை பார்த்து கதை சொல்கிறது, கான்ஃபிகரேஷன் அல்லது டிஸ்கிரிப்ஷன். லெட் எ பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் Q is placed in the origin. P is the point at a distance R from the origin. The electric intensity at P நமக்கு தெரியும். நமக்கு இப்போ எய்ம் என்னன்னா, the potential at P due to this plus Q is to be measured. By definition, இப்போ தான் ஒரு definition போட்டோம். அந்த according to the definition, electric potential என்ன ஃபார்முலா அப்படின்னா, V is equal to integral of infinity to the point P minus E dot dr. E vector dot dr vector இது மைனஸ். ஏன்னா ஒர்க் இஸ் டன் against a Coulombic force. இதை கொஞ்சம் மாற்றி எதுனா மைனஸ் வெளில எடுத்துருங்க. integral of infinity to R E vector dot dr vector. இப்போ ஈனா என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூட்டி யார்? பாயிண்ட் சார்ஜ். அப்போ அட் ஏ பாயிண்ட் P எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா E equal to Q by 4π R squared into R cap. ஏன்னா இது வெக்டார். இப்போ ஈனுடைய வேல்யூ மேலே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ பொட்டன்ஷியல் ஃபார்முலா என்ன ஆகுனா, V is equal to minus 1 by 4π0 என்ன வெளில எடுத்துருங்க. இன்டெக்ரல் ஆஃப் கீழே இன்ஃபினிட்டி டு தி பாயிண்ட் R Q by R squared, அது எலக்ட்ரிசிட்டிக்குரிய ஃபார்முலா, Q by R squared into R cap dot dr vector. இப்போது எனக்கு இந்த R cap dot dr vector மாற்றி பண்ணுறேன். For a small distance, dr vector can be written as dr into dr cap னு எழுதலாம். பட் R capும் dr capும் சேம் டைரக்ஷன். இப்போ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா V குறிய ஃபார்முலா என்னன்னா, minus 1 by 4π0 integral of infinity to R Q by R squared into R cap dot dr vector பிரிங்க dr into dr cap. இந்த R cap dot dr cap 1 ஆகிடும். அப்போ ஃபார்முலா என்ன ஆகிடும்? minus 1 by 4π0 integral of Q by R squared dr, அவ்வளோதான். இந்த R cap dot dr cap is 1. இந்த இன்டெக்ரல் ஆஃப் 1 by R squared dr இன்டெகிரேட் பண்ணால் minus 1 by R. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் போட்டுடலாம். இப்போ V is equal to minus 1 by 4π0 within the limit minus Q by R. இன்டெகிரேட் பண்ணால் minus Q by R within the limit, கீழே இன்ஃபினிட்டி மேலே R, மேலே அப்பர் லிமிட் மட்டும் போடலாம், கீழே இன்ஃபினிட்டி போட்டால் 0 ஆகிடும். அதனால் ஆன்சர் இஸ் minus into minus plus V is equal to Q by 4π0 R. அவ்வளோதான். இட் இஸ் a scalar, வெக்டர் கிடையாது, டைரக்ஷன் கிடையாது. அப்போ V குறிய ஃபார்முலா Q by 4π0 R. என்ன பக்கத்தில் யூனிட் எழுதுனா எழுதலாம், வோல்ட். இவ்வளோதாங்க. பட் இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு புக்கில் ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பொட்டென்ஷியல் V இஸ் பாசிட்டிவ் இஃப் Q இஸ் பாசிட்டிவ், அல்லது V இஸ் கிரேட்டர் தென் 0 ஃபார் Q இஸ் பாசிட்டிவ் அண்ட் V இஸ் லெஸ் தென் 0 ஃபார் Q இஸ் நெகட்டிவ். அப்போ V is equal to minus Q by 4π0 R for negative charge, அதனால் it is less than 0. செகண்ட் பாயிண்ட், the description of motion of the charges, அதை பற்றி படிக்கணும்னா இந்த பொட்டென்ஷியலும் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஷியலில் மோஷன் ஆஃப் த சார்ஜஸ் படிக்கிறது ஈஸி. ஏன்னா இது ஸ்கேலார், இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் தி ஸ்டேட் ஃபங்க்ஷன். எந்த டைரக்ஷன் போகிறீங்களோ கவலை கிடையாது. பட் இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் டு ஸ்டடி த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் சார்ஜஸ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. தென் மூணாவது பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், potential V is equal to Q by 4π0 R, V is proportional to 1 by R. இப்போ யோசிச்சு பாருங்கள். For a positive charge, when R increases, V decreases. For a positive charge, when R increases, V decreases. அப்போ positive charge when move from one point to another point na, அப்போ R increase or V decreases. அதனால் positive charge always move from higher potential to lower potential. பின்னாடி சொல்ல போகிறோம். Suppose V is negative இருந்தால், when R increases, V also decreases இல்லை. இது நுட்பமாக ஒரு விஷயம் பார்த்துக்கணும். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபார் எ ப்ளஸ் Q when R increases, V decreases. அப்போ என்ன அர்த்தம்னா, ப்ளஸ் Q always moves from higher potential to lower potential. ஃபார் மைனஸ் Q when R increases, V increases இல்லை, decreases. அப்போது எப்போது நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இட் ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் லோயர் டு ஹையர் பொட்டென்ஷியல். ஏன்னா பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நேச்சுரலாக எந்த ஒரு ஆப்ஜெக்டும் கிராவிடேஷன் ஃபோர்ஸில் மூவ் ஃப்ரம் ஹையர் பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியல். அப்போ நம்முடைய பொட்டென்ஷியலை பற்றி படிக்கும்போது ப்ளஸ் Q இருந்தால் இட் வில் மூவ் ஃப்ரம் ஹையர் பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியல், மைனஸ் Q இருந்தால் மூவ் ஃப்ரம் லோயர் பொட்டென்ஷியல் டு ஹையர் பொட்டென்ஷியல். இது புக்கில் ஒரு படம் போட்டு மோஸ்ட் ஆஃப் த சார்ஜஸ் 4 கேஸாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் ப்ளஸ் Q, ஒரு பாயிண்ட் சார்ஜஸ் ப்ளஸ் Q, பக்கத்தில் இன்னொரு சார்ஜ் Q. இந்த Qனா பாசிட்டிவ் பக்கத்தில் ப்ளஸ் Q, இட் ஆல்வேஸ் மூவ்ஸ் ஃப்ரம் ஹையர் பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியல். ஒருவேளை இந்த சார்ஜ் மைனஸ் Q இருந்து இது ப்ளஸ் Q இருந்தால் ஸ்டில் இட் வில் மூவ் ஃப்ரம் ஹையர் பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியல். நல்லா ஒத்து பாருங்கள்.
சப்போஸ் இது ப்ளஸ் கியூ இருக்கணும், நீங்கள் எடுக்கிற சார்ஜ் மைனஸ் கியூ வந்தால் இட் ஆல்வேஸ் மூவ்ஸ் ஃப்ரம், இது பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணும், அதனால் இட் மூவ்ஸ் ஃப்ரம் லோயர் பொட்டென்ஷியல் டு ஹையர் பொட்டென்ஷியல். ப்ளஸ் கியூவாக இருந்தால் ஹையர் டு லோயர், மைனஸ் கியூவாக இருந்தால் லோயர் டு ஹையர். இது என்னென்னு பார்க்காதீங்க, இது கிட்ட வரும் அவ்வளோதான். அப்போ லோயர் டு ஹையர். ஒருவேளை இதுவும் மைனஸாக இருந்தால் வெளியில் தான் போகும், ஆனால் ஸ்டில் இது மைனஸ் கியூ இல்லை, அதனால் இட் மூவ்ஸ் ஃப்ரம் லோயர் பொட்டென்ஷியல் டு ஹையர் பொட்டென்ஷியல். அதனால் ப்ளஸ் கியூ ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் ஹையர் டு லோயர், மைனஸ் கியூ ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் லோயர் டு ஹையர். அது அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன்றதுலாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு அந்த மூமெண்ட்டை போட்டுங்க. ஆனால் கான்செப்ட் என்னென்னா ப்ளஸ் கியூ ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் ஹையர் பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியல், மைனஸ் கியூ ஆல்வேஸ் மூவ்ஸ் ஃப்ரம் லோயர் பொட்டென்ஷியல் டு ஹையர் பொட்டென்ஷியல். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. தென் அடுத்தது 4வது பாயிண்ட். சப்போஸ் ஒரு இடத்துல ஒரே ஒரு சார்ஜ் இல்லாமல் தேர் ஆர் மெனி சார்ஜஸ் அப்படின்னா, அப்போ இந்த சார்ஜ்னால ஒரு பொட்டென்ஷியல், இந்த சார்ஜ்னால ஒரு பொட்டென்ஷியல், அந்த சார்ஜ் ஒரு பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கணும். therefore potential at a point due to all the charges present in the surrounding can be obtained by superposition principle. அப்போ total potential V is equal to K into Q1 by R1 plus K into Q2 by R2 plus K into Q2 by R3. இதில் பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், நெகட்டிவ்னா நெகட்டிவ். அப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் V is equal to summation of I equal to 1 to N என்ன போடுவீங்க, K into QI by RI. அவ்வளோதாங்க. ஸோ இந்த பிரின்சிபல் பேர் தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலில் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். இவ்வளோ தான் பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியலுக்குரிய ஃபார்முலா V is equal to Q by 4π0r. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பாசிட்டிவாக இருந்தால் when R increases V decreases, நெகட்டிவாக இருந்தால் when R increases V increases. அதனால் ப்ளஸ் கியூ மூவ் ஃப்ரம் ஹையர் பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியல், மைனஸ் கியூ மூவ் ஃப்ரம் லோயர் பொட்டென்ஷியல் டு ஹையர் பொட்டென்ஷியல். இந்த ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுதுன்னா இந்த கொஸ்டினை படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ புக்கோட ரெஃபரன்ஸோட இதை நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். படித்து பாருங்கள். The rest will discuss in the next class. Thank you.